கண்ணு கிட்டின தூரம் யாருமே இல்லடா. வக்கீல என்ன பண்ணலாம்? அப்படியா? அப்ப பாடியை எங்கேயே இறக்கலாமா? டேய், பாடிங்கிற? வக்கீல் உயிரோட இருக்காருடா. டேய், மயக்கத்துல இருக்கிறவன் பாடி தானடா. டேய், வள வளன்னு பேசாதடா, இறக்குடா. என்ன ஆர்டர் போடுற? நீயும் சேர்த்து தூக்கியா? சரிடா, இறக்குடா. அண்ணே, ரோட்லயே போட்டுடலாண்ணே. இல்லை, கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோம்டா. 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்காருல, அப்படி ஓரமா படுக்க போடுவோம்டா. ஓகே, டன். மைக்கம் தெளிஞ்சதும் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவான். பின்ன என்ன கோர்ட்டுக்கா போவாரு? வாங்கடா போலாம். வா. ஜெகன் சார் மாதிரி இருக்கு. இங்கேயா இப்படி உட்காந்துட்டு இருக்காரு? சார், ஜெகன் சார், சார் எந்திரிங்க சார். ஜெகன் சார், சார், சார். சார், இங்க என்ன சார் பண்றீங்க? நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி வந்தேன்? என்ன சார் என்ன கேக்குறீங்க? நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், உங்களை பார்த்தா மயங்கி கிடந்தீங்க. ராஸ்கல்ஸ், என்ன தைரியம்! என்னையா சார் திட்டுறீங்க? அட, நான் இதுக்கே உன்னை திட்ட போறேன். உங்கள்கிட்ட செல்போன் இருக்கா? இருக்கு சார். கொடு. இந்தாங்க சார். என்ன மறுபடியும் போன் வருது? அவனுங்களா இருக்குமோ? அவனுங்கள பேசவே விடக்கூடாது. என்னையா, பணமா? இன்னும் பணம் வேணுமா? இத பாரியா, அந்த ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். இஷ்டம் இருந்தா அந்த ஆளை விடு, இல்லனா அந்த ஆளை அங்கேயே வச்சுக்கோ. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கியா. அடி பாவி, என்ன பேச்சு பேசுறா? என்னையா, என்ன பேச்சே காணோம்? என்னடி சொன்ன? 10 லட்சம் கொடுத்ததே பெரிய விஷயமா? ஐயோ மாமா, நீங்களா? என் தெய்வமே, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? அடச்சி, வாய மூடுறி. உன்னை நேர்ல வந்து வச்சுக்கிறேன். தம்பி, என்ன ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுறியா? டிராப் பண்றேன், வாங்க. வணக்கம் சார், நான் தான் பேசுறேன். அவர் வந்துட்டாராமா? வந்துட்டார் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார், தேங்க்யூ. என்னம்மா சொன்னாங்க? வந்துட்டு இருக்காராம்ப்பா. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாராம். கைலாசம், உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்துகிட்டே இருக்கு. வக்கீலம்மா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு இப்படி ஒரு சந்தோஷத்தை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அப்போ எல்லா வக்கீலையும் மாதிரி என் பொண்ணை நினைச்சிட்டீங்களா? இல்லைங்கய்யா, வக்கீலம்மாவை தெய்வமா நம்பி தான் நாங்கள் இங்கே வந்தோம். அந்த தெய்வம் இவ்வளவு சீக்கிரம் கருணை காட்டும்னோ, அந்த வக்கீல் ஜெகன்கிட்ட இருந்து எங்களுக்கு வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கும்னோ நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அதான் அப்படி சொன்னேன். வக்கீலம்மா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணுமா. ரொம்ப நன்றிம்மா. நீங்க எனக்கு மட்டும் நன்றி சொன்னா போதாது, இன்னொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். யாருமா அது? உங்களை போலவே எங்க மேல பரிதாபப்பட்ட அந்த நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க யாருமா? அப்பா, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. போய் கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க சார். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நீங்களே ஃபோன் பண்ணி சொன்னப்ப என்னால நம்பவே முடியல.
அதுக்குள்ள எப்படி? நம்ம பசங்கம்மா சென்டிமெண்ட்ல தான் கொஞ்சம் வீக்கு, ஆக்ஷன்ல பூந்து விளையாடிடுவாங்க. அதான் காரியத்தை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஐயாசாமி, பேக் இங்க வைப்பா. சரிங்கய்யா. பணத்தை உங்க கையாலே கொடுத்துருங்கம்மா. சார், இந்த நல்ல காரியத்தை செய்ய நான் ஒரு தூண்டுதலா தான் இருந்தேன். அதை செஞ்சு முடிச்சது நீங்க. அதனால இந்த பணத்தை நீங்களே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருங்க சார். மிஸ்டர் கைலாசம், அந்த நல்ல மனசு உள்ள இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்களே, சார் தான் அது. பணத்தை வாங்கிக்கோங்க. ஐயா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்யா. சார், அந்த ஆக்சிடென்ட்ல 2 காலை எழுந்த பையனோட அப்பா இவர்தான். ஜெகன் இவர்கிட்ட தான் பணத்தை ஏமாத்திருக்காரு. அப்படியா? இந்த பாருங்க, உங்க பணம் உங்களுக்கு சேரணும்னு இருக்கும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்தாப்பா, வாங்கிக்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. காலம் பூரா உங்களையே நினைச்சிட்டு இருப்பையா. இந்தாப்பா, பணத்தை பத்திரமா கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு உன்னோட பையனோட எதிர்காலத்தை பாத்துக்கப்பா. சரிங்க ஐயா. கைலாசம், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கே உங்க பையன் பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. சரிங்கம்மா, பண்ணிடுறேன். அப்பா, இவரு கூட பேங்க் வரைக்கும் போய் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு வந்துருங்கப்பா. சரிம்மா, வாங்க. அம்மா, வரேம்மா. வாங்க. வரேங்க ஐயா. சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதாம்மா நேரடியா அனுபவிச்சுட்டு இருக்கேன். மாசம் முதல் தேதி பிறந்தா லட்சக்கணக்கில் சம்பளத்தை பட்டுவாடா பண்ணி மத்தவங்கள சந்தோஷப்படுத்துற நீங்களே அப்படி பேசுறீங்க? அது உழைப்புக்கு கிடைக்கிற கூலிமா. ஆனா இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற நீதி. அந்த கூலியை விட இந்த நீதி கொடுக்கிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம்மா. ஆமா சார், சரியா சொன்னீங்க. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் உதவி செய்ய முடிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்ணுக்கு தெரியாம நம்ம கவனத்துக்கு வராம எத்தனையோ அநியாயங்கள் இங்க நடந்துகிட்டு தாமா இருக்கு. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம எப்படி உதவி செய்ய முடியும்? அதனால்தான் சார், பாதிக்கப்பட்டு என்ன தேடி வரவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்துல உங்களை பார்த்து நான் நிறையவே கத்துக்க வேண்டியிருக்குமா. எப்படியோமா என் மகனை ஜாமீன்ல எடுத்துட்டீங்க. கேஸையும் எங்களுக்கு ஃபேவரா நல்ல முறையில முடிச்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதுல என்ன இருக்கு சார்? நீதி நியாயம் நம்ம பக்கம் இருந்தா தீர்ப்பு நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். நீதி நம்ம பக்கம் தாமா இருக்கு. அப்ப கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் சார். ஆமாம்மா. அப்போ நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. வாங்க சார். என்ன இவன் தூங்கிக்கிட்டு இருக்கா? மறைஞ்சிருந்து இவனோட நடவடிக்கைகளை நோட்டமிட்டு வந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கலாம்னா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம்? ஒருவேளை எல்லாரும் அசந்து தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வேலையை ஆரம்பிப்பானோ? எல்லாரும் பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டு தான் தூங்குவாங்க. அவங்கள இவனால நெருங்க கூட முடியாது. எதுக்கும் நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன இன்னைக்கு ஜிலா ரொம்ப தீவிரமா யோசிக்கிறான். எதை பத்தி யோசிக்கிறான்? ஏதாவது தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறதுங்கிறத பத்தி யோசிக்கிறானோ? ஆமா, அப்படித்தான் இருக்கும். இவன் வேற எதை பத்தி யோசிச்சு கிழிக்க போறான்? நம்ம மகனை பத்தி நமக்கு தெரியாத? என்ன நீ இந்த குடும்பத்துக்கு தலைவன் தானே? அப்படிதான்டா ரேஷன் கார்டுல போட்டிருக்குது. இப்ப என்ன இப்போ? கொஞ்சம் சீரியஸா பேசுப்பா. நான் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? யோசிக்கிறியா? எதை பத்தி? ஆமா, சொன்னா மட்டும் என்ன நீ பாராட்டுற போறியாக்கும். சரி, சொல்லாத. எப்பா உட்காருப்பா. என்னடா? சொல்லாம இருக்க முடியாது. ஏண்டா நடந்திருக்கிறது முக்கியமான விஷயம். என்னடா புதிர் போடுற? கண்ணு முன்னால நடக்கிறது உனக்கு புதிரா தெரியுதா?
அந்த அசையும் பதுதா என்ன போலயே ஒரு போலி மூசா உருவாக்கி இருக்கான்னு நம்ம மூசா சொன்னால, சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் நிஜ மூசான்னு அந்த போலி மூசா வீட்டுக்குள்ள வந்தால, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? பரவாயில்லையே, நீ கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே. தப்போ சரியோ யோசிக்கிறது நல்ல விஷயம். ஆனா ஒண்ணு, முட்டாள்தனமா மட்டும் யோசிக்காத. எப்பா டென்ஷன் பண்ணாத, விஷயத்துக்கு வா. இப்ப வீட்டுல இருக்கிற மூசா தான் உண்மையான மூசாவா? அதுல என்னடா சந்தேகம்? வந்த போலி மூசாவால தான் நம்ம மூசாவை அழிக்க முடியலையே. அப்ப நம்ம மூசா வந்த போலி மூசாவை அழிச்சிருக்க வேண்டியதானே? இவன் ஏன் அவனை அழிக்காம விட்டான்? டேய், என்னடா புதுசா என்ன குழப்புற? குழப்பலப்பா, நான் கேட்கறது நியாயம் தானே, பதில் சொல்லு. நியாயம்தான். ஏன் அழிக்கல? நான் கேட்டதே திரும்பி என்கிட்ட கேட்காத, பதில் சொல்லு. டேய், இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இது எப்படி நம்ம அசால்ட்டா விட்டோம்? அதையே தான் நானும் கேட்கிறேன். இட்லிக்கு சட்டியை தொட்டுக்கலாமா இல்ல சாம்பார் தொட்டுக்கலாமான்னு குடும்பத்தையே கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ற நீ, கூண்டோட கைலாசம் போற விஷயத்தை பத்தி நீ ஏன் பேசல? ஏதோ கெட்ட நேரம் போல இருக்கு, அதான் மறந்து தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நீ என்ன பண்ற, ஒரு தியானத்துல போலி மூசா யாருன்னு பாரு. என்னப்பா? ஜிலா, தியானத்துல ஒண்ணுமே தெரியலடா. ஏதோ மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. என்னப்பா இப்படி பயமுறுத்துற? உன் தியானத்துல எப்படிப்பா தெரியாம இருக்கும்? நல்லா பாருப்பா. நல்லா பார்த்துட்டேன்டா. போலி மூசாவை தியானத்துல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அசிம் ஏதோ மந்திரம் கட்டு போட்டிருக்கான்டா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அப்படியே மாத்தி போட்டு நிஜ மூசா யாரு, அவன் எங்க இருக்கான்னு உன் தியானத்துல பாரு. அப்படியா? பாக்குறேன். இதோ வந்திருக்கானே, அவன் தான் நிஜ மூசா. ஹால்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுப்பா. அறிவு கட்ட முண்டம். இந்நேரம் நான் உள்ள போய் நல்லா நிம்மதியா தூங்கி இருப்பேன். என்ன கூப்பிட்டு நஜ மூசா போலி மூசா நஜ மூசா போலி மூசா குழப்பிட்டியாடா? இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது யோசிச்சா உன்னை சட்டியில வச்சு கடலை தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை, அறிவு கட்ட முண்டம். இன்னைக்குதான் அறிவுபூர்வமா யோசிச்சுதான் சந்தோஷப்பட்டோம். அதுவும் ஃபெயிலியரா போயிடுச்சா? என்னால அந்த போலியை அழிக்க முடியல. இத தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்ட அந்த போலி எனக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் உண்மைய பொய்ன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். நான் அங்க போன உடனே என்ன அவனை அழிக்க சொல்லி என்கிட்டயே சவால் விட்டான். என்னால அழிக்க முடியாததால எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நான் தான் போலி நம்பிட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து என்ன வெளியே துரத்திட்டாங்க. நீ உண்மையான மூசா, உன்னால போலி மூசாவை அழிக்க முடியல. அதனால வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற போலி மூசா தான் உண்மையான மூசா நம்பிட்டாங்க. ஆமா, அதுல உனக்கு என்ன குழப்பம்? ஏன் குழப்பம் என்னன்னா, வீட்டுல இருக்கிறவங்க போலி தான் உண்மையான நம்பினாங்கல்ல. ஆமா, அப்போ உண்மையா நடிக்கிற போலி மூசா விட்டு உன்னழிக்க சொல்லிருக்கலாம்ல. ஏன் அப்படி செய்யல? சரி, அப்படி செஞ்சிருந்தாலும் அந்த போலி மூசாவால என்ன அழிக்க முடியாதே. மூசா அழிக்க முடியுமா முடியாதாங்கிற விஷயம் கிடையாது. இது அவன் அழிக்க முயற்சி பண்ணி அவனால முடியலனா இவனால அவன் அழிக்க முடியல, அவனால இவன் அழிக்க முடியல, இல்ல யாரு உண்மையான மூசா அப்படின்னு குடும்பத்துல ஒரு குழப்பமே வந்திருக்கும். சரி, அதனால இப்ப என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமோ இல்லையோ, இப்ப போலி மூசா வீட்டுல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து. அவங்கள என்ன வேணாலும் செய்யலாம். அவங்க 4 பேரையும் சின்ன சின்ன பொம்மைகளா மாத்தி பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு அசிம் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அதெல்லாம் முடியாது. அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கும் சக்தி இருக்குது. என்ன மூசா பேசிட்டு இருக்க? உனக்கு இவ்வளவு சக்தி இருந்துமே அந்த போலி மூசா நீதான் போலின்னு சொல்லி முத்திரை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துட்டான். உனக்கே இந்த கதினா அப்ப உன்னை விட குறைவா சக்தி இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன கதி மூசா?
யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அந்த அசீம் என்ன போலவே ஒரு போலியை உருவாக்கி இப்படி குழப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி மூசா, இப்பயே நம்ம நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கணும். இனிமே என்ன பண்றது அது முதல்ல சொல்லு. அந்த அசீமோட நோக்கம் என்ன? அவன் எதுக்காக என்ன போலவே ஒரு போலியை உருவாக்கி அனுப்பியிருக்கான்? அவன் மூலமா என்ன தகவல் எதிர்பார்க்கறான்னு எனக்கு உடனடியே தெரிஞ்சாகணும். அப்பதான் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு என்னால முடிவெடுக்க முடியும். என்னப்பா நீ மறுபடியும் எங்க அசீம் கிட்ட பலி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்ட? என்ன சொல்ற பாலு? பின்னப்பா, நாங்க என்னவோ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ அசீம் என்ன நினைக்கிறானோ அவன் நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்ற. அதை கண்டுபிடிக்க நாங்க அவனை தேடி போனா அவங்களை பலி கொடுத்துட மாட்டானா? நீ புத்திசாலின்னு நினைச்ச. நீ இப்படி அடிமுட்டாளா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. பின்ன என்னடா, அந்த அசீம் என்ன நினைக்கிறானோ அவன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பியிருக்கானோ அதுபடிதானே அந்த போலி மூசாவும் செய்வான். கரெக்ட் மூசா. அப்ப நாங்க அந்த போலி மூசாவை ஃபாலோ பண்ணி போறோம், நீ அந்த அசீமை ஃபாலோ பண்ணு. நோ, தேவையில்லை. நான் போலி மூசாவை டீல் பண்ணிக்கிறேன். நான் மட்டும் போய் அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாருக்கும் சொல்றேன். என்னது? ஓகே ஓகே ஓகே, நீங்களும் இருக்கீங்களே. சரி, நீங்க எனக்கு ஒப்பிச்ச பணியா என் கூடயே வாங்க. ஐயோ 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 அம்மா. டேய் பாலு, நான் ஒன்னு சொல்றேன். சொல்லி தொலை. இதே மாதிரி நாளைக்கு போய் அங்க வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத.